ஹாய் வணக்கம். ஹாப்பி சண்டே. சண்டே உங்களுக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னா பாருங்கள். வெளியே தான் உங்களை சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இது சென்னையில் இருக்கிற ஒரு பகுதி தாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கிறோம். இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாப்பிங் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்டாப்பிங்கன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க இது என்ன ஸ்டாப்பிங்காக இருக்கும்ன்றதை கெஸ் பண்ணியும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க, நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன இடம்ன்றது. வாவ், சூப்பர்! சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சு அம்மா மியூசியம் தாங்க இது. நான் அம்மா மியூசியத்தை பற்றி பார்ட் 1 உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். இது பார்ட் 2. இங்கே பாருங்கள், அம்மா கிட்ட இந்த ரூமில் போயிட்டு நம்ம தனியாக பேசலாம். அடுத்தது அவங்களுடைய விருதுகள், அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க பெற்ற பட்டங்கள் எல்லாமே இந்த செகண்ட் பார்ட்லேயே வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், இது அவங்களுடைய ஃபோட்டோஸ், சின்ன வயசுலேருந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க, எது அவங்களுடைய நேச்சுரல்ஸ் என்னன்றதை இந்த ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கலான்றதுக்கும் அது தனித்தனியான ரூம்ஸ்லாம் இதில் வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. இது சைக்கிள்ஸு. இந்த சைக்கிள் எதற்கு வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டைம் ஆகிடுச்சு, எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, கிளம்பலாமான்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போவே சரி சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க விருதுகள் வாங்கினது, அவங்க ஆட்சி எப்படி செஞ்சாங்கன்றதெல்லாம் அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. வாங்க, இப்போ கடை வீதிக்கு போயிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மெரினா பீச்சில் இருக்கிற கடை வீதி தாங்க இது. யாரெல்லாம் மெரினா பீச்சில் இருக்கிற கடை வீதிக்கு போயிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் வந்துட்டோம். குட்டீஸ் என்ன சாப்பிட்றாள்னா மசால் பூரி தாங்க சாப்பிட்றா. இங்கே மசால் பூரி 40 ருபீஸ் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், 10 ருபீஸு. எங்கள் ஏரியாலலாம் 30 ருபீஸ் தான். இதை பாருங்கள், நாங்கள் கடை வீதியை சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறோம். அப்படியே எங்களுக்கு தேவையான இதையும் நாங்கள் வாங்கிட்டு தான் போகிறோம். பாருங்கள், பெரிய பொண்ணு தலை விரிச்சிட்டு வரா. ஏன்னா தலை ஆறல அவருக்கு, ரொம்ப லாங் ஹேர் வேறு அவளுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், கடை வீதிகள்லாம் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஏன்னா எங்கள் பீச்சுக்கு எப்போ போனாலும் நான் 6:30க்கெலாம் ரிட்டர்ன் ஆகிடுவோம். அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 9 o'clock ஆகும். பாருங்கள், வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மெரினா பீச்சில். நான் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். சீப் ரேட்லேயே கிடைக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்களாம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் ரீச் ஆக போகிறோம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, பஸ் ஸ்டாப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இடம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை SJM சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.